நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்னைக்கு மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்னைக்கு கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்கு. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்கு, அது நடக்கும்னு நம்புறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம், எனக்கு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, மாட்டிட்டு எங்கேயா முட்டிச்சந்தில் நின்றுட்டு இருப்போம். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவன். அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணன்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமா பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக. இப்போ நடிகராக இருக்காரா, அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே